தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கால நிறைவடைய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயஹொந்த தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதாவது, ஜாழ் மாவட்டத்தில் 2700 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது, விடுவிக்கப்படுமா என. அதுக்கு அவர் பதிலளித்திருந்தார். பாதுகாப்பு செயலாளர், காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீட்டை செய்வோம். இது குறித்து முடிவு செய்வோம். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் 5 அல்லது 6 வருடங்களே அதன் கால எல்லையே உள்ளது. இந்த காலத்தில் மக்களினுடைய நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுமா என மீண்டும் கேள்வி எழுப்ப, அதனைத்தான் நான் கூறுகின்றேன். நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக நேர்மறையான இந்த விடயத்தில் ஈடுபடுவோம். எனவே சில வீதிகளை நாம் விடுவித்திருக்கிறோம். அதுடன் நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரசனை உடையவர்களாகவே இருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஈழத்தில் தமிழ் தேசியம் வீழ்ச்சியடைந்து விட்டது என்று பேரினவாதிகளும் தமிழ் தேசிய விரோதிகளும் அகமகிழ்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை கண்டோம். இந்த ஐயங்களுக்கும் மகிழ்ச்சிகளுக்கும் நவம்பர் 26, 27 நாட்களிலே பதிலளிக்கப்படும் என்பதை தமிழ் தேசிய பற்றுக்கொண்ட நாம் கூறியிருந்தோம். இதனை உறுதி செய்யும் விதமாக வடக்கு நவம்பர் 27 நாளன்று கிழக்கு தேசம் ஒளியால் நிறைந்திருந்தது. ஒளிர்ந்த ஈழம் உணர்த்திய செய்தி என்பது மண்ணில் விதைக்கப்பட்ட எங்கள் வீரர்கள் கனவு குறித்தும் லட்சியத்தாகம் குறித்தும் உலகிற்கு வெளிப்படுத்திய குரல் என்பதுடன் ஈழத்தமிழ் தேசத்தில் தமிழர் தேசியம் என்றும் வீழ்ச்சி உறாது என்பதை அழுத்தமாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் என்பது ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் தம்மை ஆகுதியாக்கிய ஈழ நிலத்து வீரர்களை அஞ்சலிக்கின்ற புனித நாள். விடுதலை தாகம் கொண்டுள்ள தமிழர் தேசமெங்கும் விதைக்கப்பட்ட கல்லறைகள் கண் திறந்து பார்க்கும் உணர்வோடு மேலிடும் நாள். அதாவது உணர்வு மயமாக மாத்திரம் இந்த நாள் முக்கியத்துவம் பெற்று முடிந்து விடுவதில்லை. பண்பாடு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இந்த நாள் முதன்மை பெறுகின்றது. இறந்தவர்களை வழிபடுத்துதல் என்பது மானிட மாண்பு. தமிழ் சமூகத்தில் தெய்வ வழிபாடுகளும் போரில் மாண்ட வீரர்களுக்கு நடுகள் நட்டு செய்யப்படுகின்ற வழிபாடுகளும் பண்பாடாக மண்ணில் தொன்று தொட்டு நிலவுகிறது. அந்த வகையில் மாவீர நாள் என்பதும் மாவீர துயிலும் இல்லம் என்பதும் தமிழரின் பண்பாட்டு உரிமை மையங்களாகும். இலங்கையிலும் இந்தியாவிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் உள்ள பண்பாட்டு அடையாளங்களை உலக மர உரிமை சின்னங்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரிக்கிறது. உலகெங்கும் உள்ள பண்பாட்டு சின்னங்களை பேணுதலும் அதனை மக்கள் கொண்டாடுதலும் பண்பாட்டு விதிகளுக்கு இயல்பானது. அப்படி இருக்க ஈழ தேசத்தில் 2009 முள்ளிவாய்க்கால் போரின் முடிவில் மாவீர துயிலும் இல்லங்களை ஸ்ரீலங்கா அரசு தான் படைகளுக்கு கொண்டு சிதைத்தது. ஈழத்தமிழினம் மீது அறமற்ற வகையில் எப்படி இனவழிப்பு போரை செய்தது, இனப்படுகொலையை புரிந்ததோ அதேபோன்று அறமின்றி மான்ற வீரர்களின் கல்லறைகளுடன் யுத்தம் செய்து அழிந்து இருப்பதற்காக போராடிய விடுதலை போராளிகளின் இருப்பிடங்களும் சிதைக்கப்பட்டன என்பது ஈழ மண்ணில் நாம் சந்திப்புக்கு இருப்பு சார்ந்த இடரையும் ஒடுக்குமுறையையும் கொடூரத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. அதற்கு பின்னர் இந்த உயிரிமில்லங்கள் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு குடியிருந்த மற்றொரு ஆக்கிரமிப்பு அரங்கேறியது. 2015 ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பல துயிலும் இல்லங்களிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறிய போதும் இன்னும் கோப்பாய் துயிலும் இல்லம், கொடிகாமன் துயிலும் இல்லம், முள்ளியவளை துயிலும் இல்லம், மெல்லாவி ஆலங்குளம் துயிலும் இல்லம் என்பன இராணுவத்தின் பாரிய முகாம்களாக உள்ளனர். என் உறவு விதைக்கப்பட்ட துயிலும் இல்லங்களுக்கு நான் செல்ல முடியாமல் போனேன். என் பிள்ளைகள் அனாதிகளாக கிடக்கின்றன என்ற வார்த்தைகளை மெல்லாவையிலிருந்து கேட்ட வேளை தன்னுடைய மனம் துடித்தது என்று சொல்லி பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு தெற்கு என்ற பிரிவில்லை என்று சொல்லுகின்ற அந்த அனுர அரசாங்கம் இந்த துயிலும் இல்லங்களை உடன் விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அங்கு முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த பாதுகாப்பு செயலாளர் தமிழ் மக்களுடைய இந்த காணிகள் விடுவிக்கப்படுமா என்கின்ற கேள்விக்கு இந்த ஆட்சி முடிவதற்குள் நிச்சயமாக இந்த காணிகள் எல்லாம் விடுவிப்பதற்கு தாங்கள் முயற்சிகள் செய்வதாகவும் அது சாத்தியமாக நடைபெறும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதே கேள்விதான் இங்கு துயிலும் இல்லங்களும் விடுவிக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கான பதில்கள் விடுவிக்கப்படுமா இல்லையா என்பது சார்ந்து தொக்கி இருக்கின்ற நிலைகளும் பார்க்கப்படுகின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர்
அபகரித்து வைத்திருக்கின்ற இராணுவத்தினருடைய வசத்தில் இருக்கக்கூடிய இந்த காணிகள் விடுவிக்கப்படுமா இல்லாட்டி துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படுமா பௌத்தமயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படுமா இல்லாட்டி பௌத்தமயமாக்கல் இடம்பெறுகின்ற விகாரிகள் பல கட்டப்பட்டிருக்கின்றன அவற்றை விட்டு தருவார்களா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.